ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருந்தேன் ஃபைலாக்கா. அதோட கண்டினியூ தான். நாங்கள் போனது ஸ்லோ போட்டில் போயிருந்தோம். ஒன் ஹவர் ட்ராவல். இங்கேருந்து கடல் வழியாக மட்டும்தான் போக முடியும். அங்கே நீங்கள் ஸ்லோ போட் வழியாக காரும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். காருக்கு மட்டும் தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும். காரு, டெம்போ எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ஸ்லோ போட்லேயே வச்சு அங்கே கொண்டு போவாங்க. டெம்போவில் ஃபுல்லாக அங்கே ஹோட்டல்ஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது. ரூம் புக் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சோஃபா நிறையா போட்டிருப்பாங்க, அங்கேயே உட்காந்துக்கலாம். கார் ரெண்ட்டுக்கு வேணாலும் அங்கே எடுத்துக்கலாம். தென் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பஸ்ஸு ஃப்ரீ தான். ஆனால் அவங்க சுற்றி பார்க்குற இடம் மட்டும்தான் ஃப்ரீ. நம்மளாம் வேறு இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி சொன்னோன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போனோன்னா சம்மர் டைம் போனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். என் பையன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அந்த மாதிரி நல்லா ஊஞ்சல்லாம் போட்டிருப்பாங்க. ஹோட்டல்ஸ்லாம் அங்கேயே இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டோம். அங்கேயும் கேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அதுக்கெலாம் தனித்தனியாக பே பண்ணணும். நாங்கள் பீச்சில் விளாட்றதுக்கு டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி கடலில் ரொம்ப ஆழமும் இருக்காது. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் போட் ரைடெலாம் போகலாம். கடலுக்குள்ளேயே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆழமும் இருக்காது, ரொம்ப அலையும் இருக்காது. கடலில் நல்லா விளாண்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அங்கே சின்ன சின்ன ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி லைட்டிங்லாம் நல்லா போட்டிருப்பாங்க. நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பிளேசஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் உண்டு. தென் 8 o'clock போல் நம்ம போட் ரிட்டர்ன் ஆகும். அதில் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.